பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். வார வாரம் திங்கட்கிழமைகள்ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மகளிருக்கான சிறப்பு மருத்துவம் குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில மகளிர் அப்படின்னு சொன்னாலே பெண்கள் எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனைகளை எப்பவுமே பாக்குறது கிடையாது. வீட்டுல எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வாங்க. குறிப்பா ஒரு குடும்ப தலைவியா இருந்தாக்க காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் மத்தவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதுலயே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல லைட்டா பேக் பெயின் வரும், அதை கண்டுக்க மாட்டாங்க. லைட்டா கை வலிக்கும், அதையும் கண்டுக்க மாட்டாங்க. யார் கேட்டாலும் லேசான கைவலி தான், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டா சரியா போயிடும் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி நின்னுட்டு வேலை செய்யற பெண்களை இந்த காலகட்டத்துல நிறைய பார்க்க முடியுது. நம்மளுடைய அம்மா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா உட்காந்து அரிவாள் மனைன்னு ஒண்ணு இருந்தது, அதுல உட்காந்துதான் காய் கட்டு நறுக்குவாங்க. இப்ப அப்படி இல்ல, நான் வேகமா 5 நிமிஷத்துல சமைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி போர்டு நைஃப் வச்சுட்டு நம்மளுடைய கிச்சன் பக்கத்துல இருக்கிற மேடையிலே நின்று நறுக்கி எல்லாம் சமைச்சு முடிச்சிடுறாங்க. சோ நிக்கிறதுக்கான நேரம் கால்களை நம்ம உபயோகப்படுத்துற நேரம் பெண்கள் குறிப்பா ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். போதாதுக்கு பிளாட்ல பாதி நேரத்துக்கு லிஃப்ட் ஒர்க்கே ஆகாது. நம்ம எத்தனாவது மாடியில இருந்தாலும் ஏறி இறங்க வேண்டிய ஒரு வேலை தான். ஏறி இறங்குறது என்னதான் நல்லதா இருந்தாலும் கூட பெண்கள் அதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஒரு வலி ஏற்படுது அப்படின்னும் போது அதற்கான தீர்வு அவங்க போய் தேடுறதில்ல, முயற்சி பண்றதில்ல. அப்படிங்கறதுனால இதுவும் பிரச்சனையை உண்டு பண்ணும். சரி, இதெல்லாம் வலிதானமா எல்லாருக்கும் இருக்கிறதானே. காலையில எழுந்திருச்சு சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சா ஏதாவது ஒரு வலி வரதானே செய்யும். இதை போய் இவ்வளவு பெருசா சொல்றீங்களே அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். இல்லவே இல்ல. தீராத நாள்பட்ட வலின்ட்டு நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், நம்ம கண்டுக்கிறதே இல்லை. யூஸ்வலி லேடிஸ் கண்டுக்கிறது கிடையாது. இதுல போயிடும், அதுல போயிடும், எடு அந்த தைலத்தை தேய்ச்சா போயிடும், இல்ல கொஞ்சம் சுடு தண்ணி உத்தரம் கொடுத்தா போயிடும் அப்படின்ட்டு அதை ஒதுக்கிக்கிட்டே போயிடும். ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பார்த்தா, ஆமா இது ஒரு 6 மாசமாவே எனக்கு இந்த பேக் பெயின் இருக்கே, இந்த முட்டியில வலி ஆமா ஒரு 4 மாசமாவே இருக்கே அப்படின்ற யோசனை பொறுமையாதான் தோணும். இது எப்ப தோணும்னா நல்லா முத்த விட்டுருவோம். வலிலாம் நார்மலா அதை சரி பண்றதுக்குரிய வாய்ப்புகளை விட்டுட்டு நல்லா முத்த விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு டாக்டர் தேடி போவோம். அந்த மாதிரி இல்லாம இந்த தீராத நாட்பட்ட வலின்னா என்ன, நான் சொல்ற அளவுக்கு இதுல பிரச்சனைகள் தீவிரம் இருக்கா, இல்ல இது எல்லாத்தையும் ஈஸியா நம்மளுடைய ஆயுர்வேதத்துல சரி பண்ண முடியுமா, இது குறித்து விரிவான விளக்கங்கள் தர்றதுக்காக சென்னை கோடம்பாக்கத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஸ்ரீ வர்மா ஆயுர் யோகா மருத்துவமனையுடைய மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா BSMS MD அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். பெண்களை பத்தி பேசுறோம், பெண்களாகிய நாமளே பேசுறோம். யூஸ்வலா நீங்களே டாக்டரா இருந்தாலும் சரி, நான் இதெல்லாம் சொன்னாலும் சரி, எல்லாருக்குமே அந்த பழக்கம் இருக்கு. மத்தவங்களுக்கான ஒரு அக்கறை எடுத்துக்கிறது, நம்ம மீதான ஒரு அக்கறையை நம்ம எப்பவுமே குறைச்சிக்கிறது. இதற்கு காரணமா இருக்கிறது இந்த தீராத நாட்பட்ட வலிகள் வரதை நம்ம ஒதுக்கிடுறோம். அப்படியே இந்த தீராத நாட்பட்ட வலிகள்னா என்ன, மெடிக்கலி இதுக்கு டேர்ம் இருக்கா? ஏன்னா நார்மலா நான் சொல்ற மாதிரி அது ஒரு சின்ன வலி அப்படின்னு விட்டு போயிடுவோம். மெடிக்கலி இதுக்கு டேர்ம் இருக்கா? இது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா? ஏன்னா இதோட பேர் சொல்லணும்னாலே நம்ம தீராத நாட்பட்ட வலின்னு சொல்லும் பொழுது இதோட தீவிரம் நமக்கு தெரியும். ஏன்னா பெரும்பாலும் இது 90% இது பெண்களுக்கு தான் அதிகமா வருது. அதுலயும் அது 70% பெண்கள் இந்த நோயை கண்டறியறதே இல்லை. பெரும்பாலும் மருத்துவமனைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், 75% முதல் பிரச்சனையா வலி தான் சொல்லுவாங்க. அதுக்கான மாத்திரைகளும் சரி ஏதாவது ஒண்ணு எடுத்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தொடர்ந்து இந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ ஒரு 2 நாள் சரியில்லாம போகும், அதுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி மருந்து எடுத்துப்பாங்க. ஒரு காலகட்டத்துல அவங்களால சில வேலைகளை செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த தீராத நாட்பட்ட வலிங்கிறது அவங்க உடம்புல இல்ல, அதுக்கப்புறம் மனசுல வலி வந்துடும். முதல்ல உடம்புல வலி உண்டானது, அதுக்கப்புறம் மனசுல வலி உண்டாகும். இதுக்குதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைப்ரோமயாலஜியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சோ இந்த தீராத நாட்பட்ட வலி அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தசைகளை முதல்ல பாதிக்கும். தசை வலின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த ஃபைப்ரோமயாலஜியா அப்படிங்கிறது என்னன்னா தசைகள்ல ஏற்படக்கூடிய வலி. அந்த வலி தீவிரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தூக்கமின்மை, அப்புறம் மனசுல டிப்ரெஷன், ஆன்சைட்டி, உடம்புல எங்கே தொட்டாலும் நம்ம தொட்டாச்சினிங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஆனா சில பெண்களுக்கு அது வலி இருக்கும். நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு வலி இல்லை, என்ன தொட்ட உடனே அவங்களுக்கு வலி இருக்கு. சில பெண்களுக்கு அந்த வலி இயல்பாவே இருக்கும். ஏன்னா இது நம்மளுடைய மூளையில ஏற்படக்கூடிய சில மாறுதல்களால, ஏதாவது நம்ம செரட்டோனின் இந்த ஹார்மோன்ஸோட மாறுதல்களால பெயினை அதிகமா உணரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் இந்த மாதிரியான பெண்களுக்கு. சோ இதை பத்தியே தெரிஞ்சுக்காம கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப வாழ்க்கையில சில சமயங்கள்ல சூசைட் பண்ற அளவுக்கு கூட இந்த நோயோட தீவிரம். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன மருத்துவம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே இதை நம்ம சரிப்படுத்தலாம். பட் தெரியாமலே இந்த பெண்களுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை.
அதை பத்தி நிச்சயமா டாக்டர், எனக்கே ஃபைப்ரோமயாலஜி அப்படின்னும் போது ஒரு புது டேர்மா இருக்கு. நம்மளும் வலிதானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். இப்பதான் இதற்கான தீவிரம் தெரிஞ்சிருக்கு. நம்ம நேயர்கள் நம்மளோட தொடர்பு கொள்ளணும்னா நம்மளோட நிலையத்தோட நம்பர்ஸ் நம்ம சொல்லிடலாம். நேயர்களே, உங்க எல்லாருக்கும் பொதிகை தொலைக்காட்சியை தொடர்பு கொண்டு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பேச வேண்டிய நம்பர்ஸ் தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு முறை, சென்னை நேயர்கள் 64628770, வெளியூர் நேயர்கள் 04417077, கைபேசி எண்கள் 9444490111, இன்னொரு நம்பர் 9444901021, வெளிநாட்டு நேயர்கள் 00914425397010. இந்த நம்பர்ஸ்ல நீங்க வந்து தொடர்பு கொண்டு நம்ம டாக்டரோட நீங்க பேசலாம். சாதாரணமா விட்டுறாதீங்க. இப்பதான் வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்மே, நம்மளுக்கு மெடிக்கல் டேர்மே தெரிஞ்சிருக்கு, ஃபைப்ரோமயாலஜியா. அதாவது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதமான வலிகள் இருக்கும். நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி சில சமயம் ஆங்ஸைட்டி இருக்கும், சில சமயம் ஒரு விதமான படபடப்பு இருக்கும், ஒரு பய உணர்வு இருக்கும். இதெல்லாமே நம்ம விட்டுறோம். சரி, காலையில படபடன்னு பசங்களை பேக் பண்ணி அனுப்பிச்சோம், ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு போகணும், அவங்களை அனுப்பிச்சோம், அதோட படபடப்பு அதோட ரிலேட்டட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இல்ல, உடல் ரீதியான இதற்கான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்குதான் நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். இது குறித்த தீவிரத்தை நம்ம வந்து பேசி தெளிவுபடுத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி உஷாங்கிற நேயர் இருக்கிறாங்க டாக்டர், நம்ம பேசலாம் பெங்களூர்ல இருந்து. உஷா மேடம் வணக்கம். உங்களுடைய கேள்வி சுருக்கமா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு வந்து 2-3 மாசமா குதிகால் வலி இருக்கு இடது பாதத்துல. ஓகேங்க. அலோபதி டாக்டர் போனா அவங்க வந்து பெயின் கில்லர்ஸ் குடுக்குறாங்க. பட் அந்த நேரத்துக்கு சரியாகுது ஒழிய அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுது. ஓகே. இதுக்கு உங்க இயற்கை வழியில என்ன வழி இருக்கு, இல்ல யோகால அது ஃபுல்லா கியூர் பண்றதுக்கு வழி இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கான இது நான் சொல்றேன். சோ முதல்ல இந்த குதிங்கால் வலி ஏன் ஏற்படுது அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம குதிங்கால்ல வந்து கால்கேனியஸ்ங்கிற ஒரு எலும்பு இருக்கும். அந்த எலும்புல இருந்து நம்மளுடைய பாதத்தை இணைக்கிற ஒரு ஜவ்வு இருக்கும், அதாவது பிளான்டார் ஃபேசியான்னு சொல்லுவோம். நம்ம பாதத்துல அந்த பாதத்துல ஏற்படுற வளைவுக்கு இந்த ஃபேசியா தான் முக்கியமான ஒரு காரணம். நம்ம சாதாரணமா உட்கார்ந்து இருக்கும் போது, படுத்திருக்கும் போதோ இந்த கால்ல அந்த வளைவு வந்து கரெக்டா இருக்கும். அது அதே சமயம் நம்ம நிக்கிறோம், இல்ல வந்து ஏதாவது ஹீல்ஸ் போட்டு அந்த மாதிரி நிக்கிறோம், இல்ல உடம்பு வெயிட் அதிகமா போடுது அப்படிங்கிற ஏதாவது ஒரு காரணத்துல இந்த ஜவ்வு வந்து கொஞ்சம் பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கும். பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கும் போது இந்த கால்கேனிஸ்ல இருந்து இந்த ஜவ்வு வந்து விடுபட்டும். நம்ம உடம்புல ஒரு ஜவ்வு விடுபட்டுச்சுன்னா உடனே நம்ம உடம்பு என்ன பண்ணும், சரி பண்ணணும்னு நினைக்கும். சரி பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணணும், அங்க கால்சியம், அதாவது ஒரு சுண்ணாம்பு சத்தை அந்த இடத்துல வந்து அதிகமா வந்து டெபாசிட் பண்ணி அந்த இடத்துல ஒரு டெபாசிஷன் பண்ணும். அதைத்தான் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எலும்பு வளர்ச்சின்னு நினைச்சுக்கிறோம். சோ இந்த இடத்துல நம்மளோட மருத்துவ ரீதியா சொல்லும் போது வாதமும் கொஞ்சம் அந்த இடத்துல கூடும். சோ அந்த மாதிரி கூடும் பொழுது அந்த இடத்துல வந்து அந்த பாதிப்பு வந்து நம்ம உடம்பு சரி பண்றதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சியை தான் நம்ம வந்து குதிங்கால் வலின்னு சொல்லுவோம். இதை நல்லா இயற்கை முறையிலேயே நம்ம தீர்க்கலாம். முதல்ல நீங்க வந்து இதுக்கான கோரைக்கிழங்குங்கிறது இந்த குதிங்கால் வலிக்கு சிறப்பா நம்ம மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாம நம்மளுடைய மருத்துவமனையில ஹீல் கேர் கேப்சூல்ஸ் அண்ட் ஹீல் கேர் ரெஜுனேட்டர்ஸ் கிடைக்கிறது. இது இல்லாம இந்த 2 மருந்தும் எடுத்துக்கிட்டு நீங்க வீட்டுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு டப்ல வந்துட்டு நீங்க ஹாட் வாட்டர், அதுல கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கணும். இன்னொரு டப்ல வந்துட்டு கொஞ்சம் கோல்டு வாட்டர். சோ இதுல 5 நிமிஷம், அதுல 5 நிமிஷம், இந்த மாதிரி ஒரு மாறி ஒரு 20 நிமிஷம் ஃபர்ஸ்ட் வைக்க வேண்டியது இருக்கும். அது இல்லாம இந்த மருந்துகளையும் நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த குதிகால்ல ஏற்பட்டக்கூடிய இது இன்ஃப்ளமேஷன் தான். ஆக்சுவலி ஒரு எலும்பு வளர்ச்சி கிடையாது இது. அதாவது அந்த கால்கேனியஸ் அந்த எலும்புல இருந்து பிஞ்சு போன அந்த ஜவ்வை வந்து ஒட்ட வைக்கிறதுக்காக நம்ம உடம்பு எடுத்துக்கிட்ட ஒரு சுண்ணாம்பு படிமத்தை தான் நம்ம இந்த மாதிரி சொல்றோம். அது மட்டும் இல்லாம உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது, பாடி வெயிட் இருக்கிறதுனால நம்ம எழுந்து நிற்கும் பொழுது அந்த அத்தனை வெயிட்டையுமே இந்த குதிங்கால் தான் தாங்க வேண்டியது இருக்கு. சோ இந்த காரணத்தினால நம்ம வந்து அந்த குதிங்கால் வலி உண்டாகும். இதுக்கு நம்ம மருந்துகளும் எடுத்துக்கணும். அது இல்லாம உடம்பு வெயிட்டையும் கொஞ்சம் குறைக்கணும். இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தக்கூடிய உணவு வகைகளையும் நம்ம தவிர்க்கணும். நிச்சயமா டாக்டர். ஹீல் கேர் கேப்சூல்ஸ் ரெஜுனேட்டர் சொன்னீங்க, அது பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கிறதா இல்ல ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். சோ அந்த ரெஜுனேஷன்ஸ் மட்டும் பிஃபோர் ஃபுட் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அந்த ரெஜுனேஷன் வந்து நம்ம வாயில வந்து சலைவா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இயற்கையான முறையில மிக எளிமையான ஒரு தீர்வு கொடுக்க முடியும் உங்களுக்கு. நிச்சயமா ஈஸியா வந்து எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் இருக்கு. ஹீல்ஸ் போடுற பெண்களுக்கும் இந்த விஷயம் நிறையவே இருக்கு. நம்ம கேர் பண்ணிக்கிறது. இது ஒரு எலும்பு வளர்ச்சி கிடையாது, ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன். கோரைக்கிழங்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க டாக்டர். அதுக்கு முன்னாடி சென்னையில இருந்து பிரேமாங்கிற நேயர் இருக்காங்க, நம்ம பேசிட்டு வந்துடலாம். பிரேமா மேம் வணக்கம். வணக்கம் வணக்கம். இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, பேசலாம்.
எனக்கு ஒரு 6 மாசமா ஒரே இடுப்பு வலியா இருந்தது மேடம். சரிங்க. அப்புறம் இப்ப பாத்தாக்கா கால்ல ஃபுல்லா வலியா இருக்கு, பாதமும் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இடுப்புல இருந்து பாதம் வரைக்கும் ஒரே வலியா இருக்கு, குடைச்சலா இருக்கு. அமிர்தாஞ்சனமோ ஏதோ ஒண்ணு தேய்ச்சோம்னா கூட கொஞ்ச நேரம் தான் இருக்கு, பழையபடியும் ஒரே வலியா இருக்கு. இதுக்கு நீங்க ஒரு மருந்து எதனா சொல்லலாம் மேடம்? நான் வச்சிடறேன், அங்க டிவில கேட்டுக்கிறேன் மேடம். ஓகே. சோ இடுப்பு வலி வந்து இவங்களுக்கு வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவுறது அப்படின்னா முதல்ல வந்து இடுப்புல இருந்தக்கூடிய தசைகள் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அங்க உள்ள இருக்கக்கூடிய ஜவ்வுனால விலகி அது பக்கத்துல இருக்க நரம்புகள் பாதிக்கப்பட்டாதான் இடுப்புல இருந்து கால் வரைக்கும் நமக்கு வரும். சோ காலுக்கு வரக்கூடிய நரம்புகள் எல்லாமே இடுப்பு பகுதியில இருந்து தான் வரும். சோ முதல்ல வந்து இவங்களுக்கு வந்து வலி வந்து உட்கார்ந்துருக்கும் போது இல்ல மத்த ஏதாவது ரெஸ்ட் எடுக்கும் போது மட்டும் இந்த பெயின் இருக்கு, இல்ல நடக்கும்போது ஆக்ஷன்ஸ் கூட பெயின் இருக்கு அப்படின்னா சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து மருந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். முதல்ல தசைகளையும் எலும்புகளையும் அதே மாதிரி அந்த முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகளையும் பலப்படுத்துற மாதிரியான மருந்துகள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இவங்களுக்கு நம்ம மகாராஜா கேப்சூல்ஸ் அண்ட் மகாராஜா தைலம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். முதல்ல நீங்க டாக்டர் கிட்ட நம்மளோட மருத்துவமனையை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உங்களோட பசி எப்படி இருக்கு, உங்களோட யூரின் மோஷன் எப்படி இருக்கு, உங்களோட தூக்கம் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்க உடம்புல வந்து வாதம் அதிகமா இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா, டைஜஷன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரியான क्वेश्चंस எல்லாம் உங்ககிட்ட கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்க உடம்புக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரியான மருந்துகள் நம்ம கிட்ட இருக்கு. முக்கியமா சொல்ல போனா நம்ம மகாராஜா கேப்சூல்ஸ்ல வந்துட்டு சுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. சோ அந்த இது எல்லாமே வந்து சுக்குங்கிறது நமக்கு உடம்புல தேவையான அளவு கால்சியம் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த நோயாளியோட வயது பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவங்க வந்து மெனோபாஸ் ஏஜ்ல இருந்தாங்கன்னா கால்சியம் ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம மகாராஜா கேப்சூல்ஸ் கொடுக்கும்பொழுது நமக்கு இந்த பேக் பெயின் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். நிச்சயமா பிரேமா மேடம், நீங்க வந்து சென்னையில தான் இருக்கீங்க. அதனால ஒரே ஒரு முறை கோடம்பாக்கத்துல இருக்கிற நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேகா ஹாஸ்பிட்டலுக்கு நேரடியா வந்து பாருங்க. சென்னையில இருக்கிறதுனால நீங்க வரதுக்கு ரொம்பவே ஈஸி தான். பேக் டிராப்ல நம்பர்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க கவுன்சிலிங் வந்து ஃப்ரீ தான். வந்து நீங்க ஒரு தடவை பாக்குறீங்கன்னா அவங்க வந்து ஃபீஸ் வாங்க போறதில்ல. நீங்க ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவங்க ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. அதனால என்ன பிரச்சனை, அதனுடைய தீவிரம் என்ன, ஏன்னா ஒரு 6 மாசமா இருக்குன்னா எந்த அளவுக்கு தீவிரம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம டாக்டர் சொன்னாங்க. நார்மலா ஒரு மகாராஜா கேப்சூலையோ இல்ல ரெஜுவினேட்டரையோ வாங்கி முதல்ல போட்டுக்கிறதுக்கு பதிலா நீங்க நேரா வந்து டாக்டர்ஸை பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா, நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கலாம், உங்களோட ஏஜ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கட்டாயமா இதற்கான தீர்வுங்கிறது இருக்கு. பேக்ட்ராப்ல நம்பர் இருக்கு, கட்டாயமா நீங்க வந்து ஒரு தடவை கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல போய் பாருங்க, தீர்வு நிச்சயமா இருக்கு. டாக்டர், நம்ம கோரக்கிழங்கு பத்தி சொல்லிட்டு இருந்தோம். குதிக்கால் வலிக்கு வந்து கோரக்கிழங்கு விஷயம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர் வந்துட்டாங்க, ஆந்திரால இருந்து பத்மநாபன் அப்படிங்கிற நேயர். நம்ம பேசலாம். பத்மநாபன் சார் வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சார் டிவி வால்யூமை குறைச்சிட்டு கேட்கலாம். வீட்டுல அவங்களுக்கு வந்து தலை டாக்டர் மேடம். சொல்லுங்க சார், கேக்குது சார். அது அவங்களுக்கு மாத விடைன்னு சொல்லுவாங்க, தலை குளிப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அவங்க வந்து ஒரு 25 நாளைக்குள்ள எல்லாம் தலை குளிச்சிடுறாங்க. சரி, வயசு 20 நாளைக்கு 28 நாளைக்கு எல்லாம் வந்துரும் மேடம். சரி, அவங்களுடைய வயசு தெரிஞ்சுக்கலாமா சார்? அவன் வயசு 33 மேடம். சரிங்க சார், குழந்தைகள் இருக்கா? ஒரு பொண்ணு ஆணும் ஒண்ணு மேடம். எத்தனை நாளா இருக்கு இந்த பிரச்சனை? எவ்வளவு நாட்களா இருக்கு, இல்ல எவ்வளவு ஆண்டுகளா இருக்கு இந்த பிரச்சனை? 20 நாளைக்கும் 25 நாளைக்கும் தலைக்கு ஊத்திக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா இருக்கு மேடம். நானும் இந்த ஏதாவது ட்ரீட்மெண்ட் போவோம். அங்க சிறுவிழித்தூர்னு ஒரு ஊரு, அங்க எங்க தொகுதி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். அங்க வந்து செக் பண்ண போனோம், ஆபரேஷன் பண்ணா கொஞ்சம் ரொம்ப செட் ஆகாது அப்படின்னாங்க. அப்படியே வந்துட்டோம், ஸ்கேனிங் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். என்ன இருக்கு, என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்களா சார் ஸ்கேன் பண்ணதுல? அது இது கர்ப்ப பையில ஏதோ கொஞ்சம் புண்டு இருக்குதா சொன்னாங்க. சரிங்க, சரி, நம்ம டாக்டர் உங்களுக்கான தீர்வை சொல்லுவாங்க. லைன்லயே இருங்க. வேற ஏதாவது கேள்விகள் டாக்டர் கேட்டாங்கன்னா அதுக்கான பதில சொல்லுங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து யூசுவலா வந்து 30 நாளைக்கு ஏற்படுறதுல வந்து 20-25 நாளைக்கே வருது. 2-3 வருஷமா இருக்கு. சோ ஒண்ணு விஷயம் என்னன்னா, அந்த கர்ப்பப்பையில வந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து 2 குழந்தைகள் பிறந்ததை தொடர்ந்து ஏதாவது கர்ப்பப்பையில வந்து எரோஷன், அதாவது புண்ணு ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த யூட்ரஸ் வந்து பல்கி யூட்ரஸா இருக்கு, இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உதிரப்போக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே ஏற்படும். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஃபைப்ராய்டு கட்டிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா
ஆச்சுனாலும் அந்த மாதிரி ஏற்படும். இதுக்கு வந்து நீங்க ஆபரேஷன் பண்ண வேண்டிய எந்த அவசியமுமே இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதுக்கான மெடிசன்ஸ் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நீங்க வாழ்வியல் முறை மாறுபாடுகளும் சரி, கொஞ்சம் உணவு கட்டுப்பாடுகளும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு 33 வயசு தான் சொல்றாங்க. சோ அதனால வந்து அவங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்க முடியும். சரிங்களா? நிச்சயமா நிச்சயமா. நீங்க வந்து டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. பேக்ட்ராப்ல நம்பர் இருக்கு. நீங்க ஒரே ஒரு முறை ஃபோன் பண்ணி டாக்டர்ஸ் கிட்ட பேசுங்க. பேசும்போது அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுக்கிட்டு டாக்டர்ஸ் கேட்கிற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா, உங்களால நேர்ல வர முடியல அப்படின்னா கூட அவங்க கொரியர்ல மருந்து அனுப்பிச்சு விடுவாங்க. இல்ல வர முடியும் அப்படின்னா சென்னைக்கு கோடம்பாக்கத்துல வந்து நம்மளுடைய தலைமை மருத்துவமனை இருக்கு. அங்க வந்து நீங்க ஒரே ஒரு முறை உங்களுடைய ஒய்ஃபை வந்து கூப்பிட்டு வந்து காமிக்கலாம். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் லேடி டாக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. லேடிஸை பார்க்கணும் அப்படின்னா லேடி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதனால தயக்கமும் கூச்சமும் இல்லாம நீங்க நேர்ல வந்து பார்க்கலாம் டாக்டர்ஸ். பாத்தீங்கன்னா தீர்வுங்கிறது இருக்கு. நீங்க ஆபரேஷனுக்காக பயப்பட வேண்டாம். ஆபரேஷன் இல்லாம, அதாவது அறுவை சிகிச்சை இல்லாத நிரந்தர தீர்வை தான் வந்து நம்மளுடைய ஸ்ரீ ஆயுர் யோகா மருத்துவமனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால பயப்படாம ஒரு முறை நீங்க நேர்ல வந்து பார்க்கலாம். வர முடியலன்ற பட்சத்துல நீங்க போன் பண்ணி உங்களுக்கான மருந்துகளை வரவழைச்சுக்கலாம். இன்னொரு நேர லைன்ல இருக்கிறாங்க டாக்டர், நம்ம பேசலாம். திருநெல்வேலியில இருந்து காவியா. காவியா மேடம் வணக்கம், உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மா. சொல்லுங்க காவியா. குட் மார்னிங் மேம். காவியா ஃப்ரம் திருநெல்வேலி. சொல்லுங்க காவியா. மேம், எனக்கு பேக்ல நெக் பெயின் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே. ஒரு பையன் 5 இயர்ஸ்ல ஒரு பையன் இருக்கான். ஓகே. அதுவும் இல்லாம சம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாவும் இருக்கு. நைட்ல சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா தான் தெரிஞ்சுதான் இருக்கும். அவங்க சென்னையில இருக்காங்க, நான் திருநெல்வேலியில இருக்கேன். சோ அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருந்துகிட்டே இருக்கு. இது என்ன, சம்டைம்ஸ் ஒரு நிமிஷம் என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. லெஃப்ட் சைடுல மைண்ட் பிளாக் ஆகுது. அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா செயல்படவே முடியல. ஏதோ மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது. தூங்குற மாதிரி இருக்கு, ஆனா டீப் ஸ்லீப் போகுற மாதிரி தெரியல எனக்கு. காலையில எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்காமா? காலை எழுந்திருக்கும் போது, தூங்கி எழுந்திருக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்ல ரொம்ப டயர்டா இருக்கா? காவியா லைன்ல இருக்கீங்களா? அவங்க லைன்ல இல்ல நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா வந்து இந்த காவியா மேம் லைன்ல இருக்கீங்களா? இல்ல பரவாயில்ல, நீங்க பதில் சொல்லுங்க டாக்டர். சோ எக்ஸாக்ட்டா இந்த தீராத நாட்பட்ட வலியை பத்தியான சிம்டம்ஸ் அவங்க எக்ஸாக்ட்டா சொன்னாங்க. கழுத்துல வலி இருக்கு. கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த வலி வந்து சில சமயங்கள்ல நடுமுதுகுக்கு வரும். அது முக்கியமா வந்து நைட்ல தூக்கம் இருக்காது. தூக்கம் இல்லாம காலையில எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஏண்டா எழுந்திருக்கிறோன்னு இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம உடம்புல எங்கேயாவது நம்ம, அதாவது கழுத்து பகுதியிலயோ சரி, நம்ம முதுகு பகுதியிலயோ நம்ம தொடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வலி ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ இந்த விஷயம் தான் நம்ம ஃபைப்ரோமயாலஜியாங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்மளோட மருத்துவத்தில் இதை சூளை நோயின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நோய்க்கான முக்கியமான காரணம் அவங்க சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் பொழுது அவங்கள அறியாமலே அவங்க மனசுல ஒரு அந்த இன்செக்யூரிட்டி, அது மட்டும் இல்லாம நம்ம நைட்ல சரியா தூங்காததுனால நம்ம உடம்புல வந்து நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், நல்லா தூங்கினோம்னா அந்த டார்க் நைட்ல நல்ல டார்க்ல தூங்கும் பொழுது மெலட்டோனின்ங்கிற அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஹார்மோன்கள் செக்ரேட் ஆகும்போது நமக்கு அது எல்லாமே நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே உடம்புல இருந்து வேனிஷ் பண்ற மாதிரி பண்ணும். பட் சரியான தூக்கம் இல்லாததுனால இவங்களுக்கு வந்து வலியை உணரக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கும். நார்மலா இப்ப வந்து ஒரு சிலருக்கு வந்து இப்ப நம்ம கையை பிரஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம மூளைக்கு போகக்கூடிய செய்தி என்ன இருக்கும், ஒரு அழுத்தம் தான் அந்த இடத்துல இருக்கு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரண பிரஸ் பண்ணா கூட ரொம்ப அழுத்தின மாதிரியான ஒரு சிம்டம் இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து இது முக்கியமா என்ன பண்ணும் அப்படின்னா, முதல் சிம்டம் வந்து அவங்களுக்கு வயிறுல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால வயிறை கிளீன் பண்ற மாதிரியான மருந்துகள் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை தொடர்ந்து இவங்களுக்கு சில யோக பயிற்சிகள், அதே மாதிரி டயட், இது எல்லாமே ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இவங்க நம்ம ஸ்ட்ரீட் கேர் சிரப் அண்ட் மகாராஜா கேப்சூல்ஸ் எடுத்துக்கும் பொழுது இந்த நோயில இருந்து முழுமையா விடுபட முடியும். மேலும் இந்த நோயை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. இவங்க சொன்னது கரெக்டா எக்ஸாக்டா இதோட சிம்டம்ஸ் சொன்னாங்க. ஏதோ ஒரு வலின்னு சொல்லிட்டு அவங்க வலி மாத்திரை சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இன்னும் பிரச்சனையோட தீவிரம் ரொம்ப அதிகமாகும். நிச்சயமா காவியக்கான தீர்வும் இருக்கு. நம்ம அதோட அறிகுறிகள் குறித்தும் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அதுக்கு முன்னாடி மலேசியால இருந்து நிஷா அப்படிங்கிற நேயர் இருக்காங்க, பேசலாம். நிஷா மேடம் வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம்மா. ஹலோ, என் பேர் நிஷா, நான் மலேசியால இருந்து கூப்பிடுறேன். சரிங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. எனக்கு 29 வயசு ஆகுதுமா. சரிங்க. நான் ஒரு தடவை கர்ப்பம் தெரிஞ்சு கர்ப்பம் கலைஞ்சிருச்சு. சரிம்மா.
எனக்கு போய் டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுல கர்ப்பப்பையில வந்து திக்னஸா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. சொல்ல விளக்க முடியுமா? கட்டாயமா. குழந்தைகள் இருக்காமா? என்ன இல்ல, குழந்தைங்க இல்ல. சரிம்மா, திக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க, பல்கி யூட்ரஸ் மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ அதுக்கு உங்களுக்கு ஏதாவது வந்து அதிகமா உதிரப்போக்கு அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குங்களா? இல்லம்மா, உதிரப்போக்கு டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஓகே. பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடுதுங்களா? இல்ல, பீரியட்ஸ் ரெகுலரா இல்ல. ஓகே. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்ப்பப்பை அதிகமாக திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுறது அவங்க எண்டோமெட்ரியம் திக்னஸ் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. யூஸ்வலாக வந்து மாதவிடாய் முடிஞ்ச பிறகு நமக்கு முதல்ல ஒரு 15 நாட்கள் அதோட திக்னஸ் வந்து ஒரு 3லேருந்து 4 mm வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அது இந்த ஒரு 3வது வாரத்தில் வந்து ஒரு 6 மில்லிமீட்டர் வரைக்குமே நம்ம கர்ப்பப்பையோட திக்னஸ் வரும். பட் தொடர்ந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு வந்து அதிகமாகும் பொழுது இந்த கர்ப்பப்பையிலோட திக்னஸ் அதிகமாகும். கடைசியாக பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஹார்மோன்ஸும் உடல்ல இருந்து குறைய ஆரம்பிக்கும் போது இந்த திக்னஸ், அதாவது வந்து அங்க அதிகமான அளவு பிளட் சப்ளை போறது இந்த ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாகிறதுனால தடையாயிடும். ஸோ அதனால அந்த திக்னஸ் அதிகமாகாது. ஆனா இர்ரெகுலரா உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கும் பொழுது உடம்புல இந்த ஈஸ்ட்ரோஜனோட ஹார்மோன்ஸோட அளவு அதிகமாக ஈஸ்ட்ரோஜனோட முக்கியமான வேலையே என்ன பண்ணும் அப்படின்னா, கர்ப்பப்பையோட உள்வரிச்சவுன்னு சொல்லக்கூடிய இந்த எண்டோமெட்ரியத்துல வந்து அதிகமான அளவு வந்து ரத்தத்தை வந்து செலுத்த ஆரம்பிக்கும். ஸோ அந்த திக்னஸ் வந்து தொடர்ந்து இந்த ஹார்மோன் அவங்க உடம்புல அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கும். அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கரு வந்து சரியான அளவுக்கு புதைய முடியாம போகும். அப்படியே இருந்தால் கூட சில சமயங்கள்ல அவங்களுக்கு கரு புதையாம அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா இர்ரெகுலரா பீரியட்ஸ் ஆகும். ஏன்னா ஃபுல்லா அந்த எண்டோமெட்ரியம் ஃபுல்லா ஷெட் ஆகி வெளியில வர வரைக்கும் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா பீரியட்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இது முக்கியமா நம்மளோட லிவரோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹார்மோனை வந்து சரியா வெளியேற்ற முடியாததும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இந்த மெட்டபாலிக் டிஸ்டர்பன்சஸும் இருக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். இவங்களுக்கு நம்ம வந்து கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய மருந்துகளும் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நம்ம கல்லீரலை வந்து அதனுடைய செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளும் நம்ம கொடுத்தாதான் இவங்களுக்கு வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்னு சொல்லும்போது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. மலேசியால இருக்காங்க நிஷா மேடம். இப்போ அங்கிருந்து கால் பண்ணி உங்ககிட்ட கவுன்சிலிங் கேட்டா கூட நீங்க கொரியர் பண்ண முடியுமா? அவங்க கிட்ட பேசிட்டு ஈவன் நம்ம வந்து வீடியோ சாட்டிங் கூட நம்ம பண்ணிட்டு வாட்ஸ்அப் மூலமா அவங்க கம்யூனிகேட் பண்ண முடியும். பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ கண்டிப்பாக செய்ய முடியும். ஓகே நிஷா மேடம், கவலைப்பட வேண்டாம். என்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குங்கிறத வந்து நம்மளுடைய டாக்டர் சொல்லிட்டாங்க. நீங்க வாட்ஸ்அப் மூலமாவோ இல்ல ஒரு சாட் மூலமாவோ இல்ல வீடியோ சாட் மூலமாவோ கூட நீங்க பண்ணீங்கன்னா அவங்க அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத அவங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நீங்க வந்து கால் பண்ணுங்க. பேக்ட்ராப்ல நம்பர்ஸ் இருக்கு, கால் பண்ணுங்க. கால் பண்ணி டாக்டர் கிட்ட பேசணும்னு சொன்னீங்கன்னா நம்ம ஜெயரூபா டாக்டர் கிட்டயே கூட பேசலாம். இல்ல வேற எந்த லேடி டாக்டர்ஸ் இருந்தாலும் அவங்க உங்களுக்கான தீர்வு அங்க தருவாங்க. அதனால பயப்பட வேண்டாம். அடுத்த குழந்தை தங்கம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லியிருக்காங்க. இது சந்தோஷமான விஷயம் தான். எவ்வளவு சீக்கிரம் கால் பண்ண முடியுமோ கால் பண்ணி உங்களுடைய மருந்துகள் அது எப்போ உண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் இன்னொரு நேயர் இருக்கிறாங்க டாக்டர், நம்ம பார்த்துடலாம். திண்டுக்கல்ல இருந்து ஃபாத்திமா அப்படிங்கிற நேயர். ஃபாத்திமா மேம் வணக்கம். இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, தொடர்ந்து பேசலாம் நீங்க. ஹலோ டாக்டர், நாங்க திண்டுக்கல்ல இருந்து ஃபாத்திமா பேசுறோம். சொல்லுங்க பாத்திமா. வெயிட் குறைக்க கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க டாக்டர். ஓகே, உங்க வெயிட் எவ்வளவு இருக்குமா? வெயிட் வந்து 80 kg இருக்கு. என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? வயசு 34. ஓகே. பீரியட்ஸ் இர்ரெகுலர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? பீரியட்ஸ் வந்து ரெகுலர் தான் மேடம். ஓகே ஓகே. உங்க பரம்பரையில எல்லாரும் உடம்பு வெயிட்டா இருப்பாங்களா? இல்ல, எங்க அப்பா கொஞ்சம் வெயிட்டா இருப்பாங்க. ஓகே. இப்போ எவ்வளவு நாளா நீங்க இந்த மாதிரி வெயிட் போட்டுட்டு வரீங்க? இல்ல முதல்ல கொஞ்சம் ஒல்லியா தான் இருந்தோம் டாக்டர். இப்ப 2 பிள்ளைங்க பிறந்ததுனால கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சு. சரிம்மா, உங்களுக்கு தீர்வு ஓகேம்மா, உங்களோட தீர்வு நான் சொல்றேன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்றது, அதே மாதிரி வந்து திருமணம், கர்ப்பகாலம், பால் ஊட்டுறது, அதே மாதிரி மெனோபாஸ், இந்த 6 சமயங்கள்லையுமே அவங்களோட உடம்பு வெயிட் வந்து இயல்பாவே கொஞ்சம் அதிகமா இருக்கும் நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. பட் அந்த டெலிவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த போட்டிருக்க வெயிட்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் வந்து டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் கண்டிப்பா வந்து அவங்க எக்ஸசைஸ் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும்.
மூச்சு பயிற்சிகள் யோகா பயிற்சிகள் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி அவங்க டயட்லயும் வந்து 3 வேளைங்கிற ஒரு உணவை 6 வேளையா பிரிச்சு சாப்பிட வேண்டியது இருக்கும். நைட்டு ஃபுட்டு வந்து ஏர்லியரா எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஒரு 8 மணிக்குள்ளாவே அவங்க நைட் ஃபுட் எடுத்துக்கணும். ஏன்னா 8 மணிக்கு அப்புறமா நாங்க எடுத்துக்கிற ஃபுட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உடம்புல பெரும்பாலும் வந்து கொழுப்பாதான் போய் வந்து சேர ஆரம்பிக்கும். அப்படி இல்லாம நம்ம கிட்ட ஸ்ரீஸ்லிம் கேப்சூல்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் நீங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து டெய்லி வந்து கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ் பண்றது கூட காலையில எழுந்திருச்ச உடனே டீ காஃபிக்கு பதிலா அவங்க வந்து நம்ம லெமன் அது கூட ஹனி அந்த மாதிரி எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா உடம்பு வெயிட் குறையும். நீங்க டாக்டர்ஸ் நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு இன்னும் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட பசி எப்படி இருக்கு, உங்களுடைய தூக்கம் எப்படி இருக்கு. ஏன்னா உடம்பு வெயிட் போடுறதுக்கு வந்து தூக்கம் இல்லாததும் கூட ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம். நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இந்த கார்டிசால்ங்கிற இந்த ஹார்மோனோட அளவு அதிகமாகும். அது என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல வந்து வெயிட்டை வந்து எஸ்பெஷலி வயிறு தொடை பகுதியில் அதிகப்படுத்தும். ஸோ உங்களோட ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு, உங்களுடைய அப்பிடைட் பவல் ஸ்லீப் எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு முழுமையான ஒரு என்கொயரி உங்களுக்கு பண்ணிட்டு நம்ம ஸ்ரீஸ்லிம் கேப்சூல்ஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் குறையும். நிச்சயமா டாக்டர். ஏன்னா யாராவது ஒரு 2 பேரு கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கேன்ட்டு நல்ல விதமா சொல்லிட்டா தெரியாது, என்ன வெயிட் போட்ட போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்திடும். இன்னும் ஒரு வாரத்துல இன்னும் ஒரு சுத்து வெயிட் போட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ஈக்குவலா ஒரு ரோல் பிளே பண்ணது அப்படிங்க இல்லையா? இப்போ வந்து ஃபாத்திமாக்கு ஸ்ரீ ஸ்லிம் கேப்சூல்ஸ் இல்லாம அவங்களுக்கான ஒரு டயட்டும் முக்கியம், எக்ஸசைஸும் முக்கியம். கட்டாயமா ஃபாத்திமா வந்து பேக்ராப்ல நம்பர் இருக்கு, கால் பண்ணுவாங்க, நம்பலாம். அடுத்தது ஒரு நேயர் இருக்கிறாங்க, நம்ம பேசிடலாம் சென்னையில இருந்து. வணக்கம். வணக்கம் ரேவதிமா. வணக்கம். இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்க கேள்வியை கேட்கலாமா? கேட்கலாம். நான் குன்றத்தூர்ல இருந்து ரேவதி பேசுறேன் மேம். சரிம்மா. எனக்கு அடி வயிற்றுல வந்து ஸ்டார்டிங் ஆபரேஷன் பண்ணதுல இருந்து ஒரு எரிச்சல் வலி இருக்கு மேம். அடி வயிற்றுல ரைட் சைடுல. என்ன ஆபரேஷன்மா பண்ணாங்க? 2வது பாப்பா சிசேரியன் பண்ணி எடுத்தாங்க மேம். அதுல இருந்து இந்த பெயின் இருந்துட்டு இருக்கு. வயசு என்ன ரேவதிமா? ரேவதிமா வயசு என்ன உங்களுக்கு? எனக்கு 30 ஆகுது மேம். சரிங்க. எத்தனை வருஷம் ஆச்சு ஆபரேஷன் பண்ணி? 7 வருஷம் ஆகுது மேம். ஓகே. 7 வருஷமாவே இந்த பெயின் இருக்கு? ஆமா, பெயின் இருக்கு. பேக் பெயின் அதிகமா இருக்கு. இப்ப ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா இந்த விலா எலும்பு வரைக்கும் குனிய முடியல, நிமிர முடியல. அப்படி எரிச்சல் மாதிரி இருக்கு மேம். அப்படியே சரி. நியூரோ எல்லா ஸ்கேன் எடுத்துட்டேன், எல்லாமே பாத்துட்டேன் மேம். இன்னும் சரியாகவே மாட்டேங்குது மேம் எனக்கு. ஓகே. வலது பக்கம் மட்டும்தான் வலி இருக்காமா இல்ல உடம்பு ஃபுல்லாவே வலி இருக்குங்களா? இப்போ உடம்பு ஃபுல்லா இருக்கு மேம். குனிய முடியல, நிமிர முடியல. கழுத்து பகுதி, அப்புறம் இந்த நெக் சைடு மார்பெல்லாம் கூட வலிக்குது மேம். ஓகே. உங்களோட விஷயம் வந்து என்னன்னா நீங்க சர்ஜரி பண்ணிருக்கீங்க, அதை தொடர்ந்து இந்த வலி வருது. அதுவும் வந்து முதல்ல வந்து வலி வந்து வலது பக்கம் மட்டும் இருந்தது, இப்போ உடம்பு ஃபுல்லாவே இருக்கு. தூக்கம் எப்படிமா இருக்கு உங்களுக்கு? தூக்கலாம் இப்ப நியூரோ கிட்ட பாத்துட்டு இருந்தேன் மேம். நிறைய டேப்லெட் சாப்பிட்டு எனக்கு இன்னும் அதிகமா இருக்கு மேம். தூக்கம் பயங்கரமா இருக்கு மேம். ஓகே. அதுக்கு முன்னாடி தூக்கம் சரியா வராம இருந்துச்சுங்களா? என்ன மேம்? மருந்துகள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூக்கம் அதிகமா இருக்கு இல்லைங்களா? ஆமா மேம். சரிம்மா. கண்டிப்பா இந்த நோயும் வந்து உடம்புல ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஹார்மோனோட குறைபாடுகள் தான் சொல்லலாம். முதல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபைப்ரோமயாலஜியாங்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 30 வயசு வரைக்கும் இல்ல ஒரு 20 வயசு வரைக்குமே ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சனா இருப்பாங்க. பட் ஏதாவது ஒரு அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ், ஏதாவது நம்ம ஃபீவர் வருது, இல்ல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வருது, இல்ல ஒரு சர்ஜரி வருதுன்னா அதை தொடர்ந்து அவங்க உடம்புல வந்து இந்த ஹார்மோனோட செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதை தொடர்ந்து அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாவே வந்து அந்த வலி வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இவங்க சொன்ன மாதிரி இதுக்கான அவங்களுக்கு கொடுத்துருக்க மருந்துகள்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஆன்டி டிப்ரெசன்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்க வலியை வந்து அவங்க மூளை உணராத தன்மைக்கு தான் அந்த மருந்துகள் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாளடைவில் அவங்க தொடர்ந்து வந்து அந்த மருந்துகள் இருந்தால்தான் அவங்களால அதை சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிருக்கு. ஸோ இது கூட உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு தீராத நாட்பட்ட வலின்னு தான் நம்ம சொல்லுவோம். ரேவதிமா, உங்களுக்கான தீர்வை நம்ம டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய டிவி வால்யூமை குறைச்சிட்டு இல்லைன்னா டிவியை பாருங்க, போன் கட் பண்ணிட்டு டிவி பாருங்க, உங்களுக்கான தீர்வை நம்ம டாக்டர் சொல்லுவாங்க. சரிங்களா?
ஸோ இந்த நோய்க்கான விஷயமுமே வந்து நமக்கு முதல்ல வந்து வயிறை நம்ம கிளீன் பண்ணணும். ஏன்னா முக்கியமாக வந்து இந்த ஏதாவது ஒரு சர்ஜரிங்கிறது நம்ம ரொம்ப ஒரு பயமான ஒரு விஷயமா எடுத்துப்போம். ஸோ பயமான ஒரு விஷயமா எடுத்துக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, மூளை எப்பவுமே வந்து நமக்கு ஒரு குட் ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஹார்மோன் சொல்லக்கூடிய அந்த செரட்டோனின்ங்கிறத வந்து அளவுக்கு அதிகமாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதோட இல்லாத ஒரு தன்மை ஏற்படும். ஸோ இந்த மெட்டபாலிசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறைபாடு தான் அவங்க நினைச்சுப்பாங்க இந்த சர்ஜரினால வந்து வலி வந்தது அப்படின்னு. அந்த சர்ஜரினால வலி வந்திருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஏதாவது தையல் விடுபட்டுறதுக்கோ அது உங்களுக்கு இந்த 7 வருஷமா தொடர்ந்து இருக்காது. கண்டிப்பா அவங்க சொன்ன மாதிரி முதல்ல வயிறு பகுதியில மட்டும்தான் இருந்தது, இப்போ உடம்பு ஃபுல்லாவே இருக்கு அப்படிங்கிற போது கண்டிப்பாக வந்து இது இந்த ஹார்மோனோட குறைபாடுகள். அது மட்டும் இல்லாம உடம்புல வந்து பெயின் வந்து அவங்க உணரக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. சில சமயங்கள்ல இதே மாதிரியான பெண்களுக்கு வந்து என்ன விட்டமின் D3யோட அளவும் கம்மியா இருக்கும். ஸோ இந்த 3 விஷயமும் சேர்ந்து அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு வலியை உண்டாக்கும். பட் இதுக்கான தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய செரிமான கோளாறுகளை முதல்ல சரி பண்ணணும். அதை தொடர்ந்து உடம்ப வந்து வலியை குறைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ். ஈவன் சொல்ல போனா நெல்லிக்காயில இருக்கக்கூடிய ஒரு அஸ்கார்பிக் அமிலம் சொல்லுவோம். நம்ம இந்த செரட்டோனின்ங்கிற ஹார்மோனே வந்து ட்ரிப்டோஃபான்ங்கிற அமினோ ஆசிட்ல இருந்து தான் வரும். இந்த நெல்லிக்காயில இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி தான் வந்துட்டு இந்த ட்ரிப்டோஃபான்ல இருந்துட்டு இந்த 5-HTன்னு சொல்லக்கூடிய அந்த செரட்டோனினை வந்து உருவாறதுக்கே வந்து இந்த நெல்லிக்காயில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின் சி சத்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ இந்த செரட்டோனின் நம்ம உடம்புல இயற்கையா கிடைக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் எல்லாம் நம்ம சேர்ந்துதான் நம்மளோட மகாராஜா கேப்சூல்ஸ் அண்ட் ஸ்ரீகேட் சிரப் இது எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான மருந்துகள் முதல்ல வயிறு கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது, ஏன்னா இந்த தீராத நாட்பட்ட வலினால எல்லா நாளுமே அவங்க இரிட்டேட்டடா இருப்பாங்க. ஈவன் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்னு சொல்லக்கூடிய காலையில எழுந்திருக்கும் போதே ஏன்டா எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நார்மலா சின்ன சின்ன வேலைகள் குழந்தைகளை பாத்துக்கிறது, ஈவன் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருந்த வேலையை கூட இப்ப வந்து அவங்களால செய்ய முடியாத ஒரு தன்மை ஏற்படும். நிச்சயமா இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் இல்ல டாக்டர். ஏன்னா ரேவதி பேசும்போது டிப்ரெஸ்டா பேசுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. ரேவதிமா கவலைப்பட வேணாம், பேக்ராப்ல நம்பர்ஸ் இருக்கு, ப்ளீஸ் தயவு செய்து கான்டாக்ட் பண்ணுங்க. 7 வருஷமா பெயினோட இருக்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. கன்சல்டேஷன் ஃப்ரீ தான். ஒரு தடவை நேர்ல வாங்க, நம்ம டாக்டர்ஸை பாருங்க, அவங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் ரொம்பவே கரெக்டா பதில் சொல்லுங்க. ஏதாவது நீங்க வந்து ஸ்கேன் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸையும் அந்த ஹிஸ்டரியும் எடுத்துட்டு வாங்க. கட்டாயமா தீர்வு இருக்கு, பயப்பட வேணாம். டிப்ரெஷன் எல்லாம் குறைஞ்சிடும், நீங்களும் நார்மலா இருக்கலாம். சரிங்களா? இன்னொரு நேயர் இருக்கிறாங்க திருநெல்வேலியில இருந்து, செல்விங்கிற நேயர் பார்த்தலாம். டாக்டர் செல்விமா வணக்கம். உங்களுடைய கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. செல்விமா தொடர்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் மேடம் எனக்கு 28 வயசு ஆகுது. சரிங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க, மேரேஜ் ஆகி. ஆனா வந்து எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. யங்ஸ்டர்ஸா இருக்கும்போதே எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. 6 months ஒர்க்கு வந்துட்டு இருந்தது, இப்போ வந்து 3 months ஒர்க்கு தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ரெகுலரா வரணும்னா என்ன பண்ணணும் மேடம்? ஹைட் வெயிட் தெரியுமாமா செல்வி? எனக்கு வெயிட் வந்து 60 இருக்கேன், ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர். சரி, நம்ம டாக்டர் அதற்கான பதில சொல்லுவாங்க, கேளுங்க. ஓகே. ஸோ இரெகுலரா பீரியட்ஸ் வருது, 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் வருது. எஸ்பெஷலி வந்து 2 குழந்தைங்களுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிரச்சனை இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்காங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய அதாவது உடம்பு வெயிட்டும் கொஞ்சம் போட்டுட்டு வருது அப்படிங்கிறப்போ நம்ம அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஏன்னா முன்னாடியில இருந்தே இருக்கு, பட் அது அவங்க வந்து கொஞ்சம் நம்ம வேலைகள் இதெல்லாம் நிறைய செஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த குழந்தைகள் தங்கி இருக்கும். இப்பவும் திரும்பி அதே மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் போட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏர்லியராகவே வந்து அந்த டயபெட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல உங்க ரத்தத்தில் இருக்க ஹீமோகுளோபின் முதல்ல செக் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து தைராய்டு பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை, இது 2 பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா நம்மளுடைய கர்ப்பப்பையில அதாவது சினைப்பையில வந்து நீர்க்கட்டிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கான மருந்துகள் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம வந்து அதற்கான மருந்துகள் நம்ம கழிச்சல் மருந்துகள் கொடுக்க வேண்டியது இருக்கும், அந்த மாற்று துமட்டை சேர்ந்த கழிச்சல் மருந்துகள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சினைப்பையில இருந்து அந்த கட்டிகள் வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து முதல்ல 14 நாட்கள் வந்து நம்மளுடைய சினைப்பையில வந்து கட்டிகள், அதாவது என்னன்னா கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் மெச்சூர் ஆகும். இந்த 14வது நாள் வந்து அந்த ஏதாவது ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கல் மட்டும் மெச்சூர் ஆகி வெடிச்சு கருமுட்டை வெளியேடுச்சுன்னா அந்த கர்ப்பப்பையில வந்து அந்த நீர்க்கட்டிகள் இருக்காது. அது கரையாம அப்படியே தொடர்ந்து நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து தொடர்ந்து இர்ரெகுலரா இருக்கிறதுனால அது தொடர்ந்து அந்த பெருசான அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் தான் நம்ம வந்து நீர்க்கட்டிகள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு நீங்க சீக்கிரமாவே நீங்க வந்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா தொடர்ந்து வந்து இர்ரெகுலரா பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு மற்ற வியாதிகளுக்கான ஒரு முக்கியமான அறிகுறியா தான் இருக்கும் இது.
இது ஒரு நோய் இல்ல, முக்கியமா உங்க உடம்புல வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். நிச்சயமா. திருநெல்வேலியில இருந்து இன்னொரு நேயர் இருக்கிறாங்க, சுஜாதாங்கிற நேயர். பாத்தலாம் டாக்டர். சுஜாதா மேடம் வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சுஜாதா மேடம். ப்ராப்ளம் இருக்கு. சாப்பிட்டா டைம் சாப்பிட்டா வயிற்றுல அது போக மாட்டேங்குது வெளியே. அல்சர் ப்ராப்ளம் எவ்வளவு நாளா இருக்கு சுஜாதா மேடம்? ஒரு 6 மாசத்துல இருந்தே இருக்கு. என்ன வயசு ஆகுது? எங்களுக்கு வந்து 23 ஆகுது. 23 ஆகுது. சரி. இந்த வலி வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா இல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குங்களா? சாப்பிட்டதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, சாப்பிடலன்னா வலி வருது. ஓகே, சரிங்க. வாந்தி வர மாதிரி அது மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குங்களா? புரியல மேம். இல்ல வாமிட் சென்சேஷன் எதனாச்சும் இருக்கான்னு கேக்குறாங்கம்மா. ஆமா, பசி வரும்போது வாமிட் வர மாதிரி ஆகுது. ஓகேம்மா. அதிகமா கோபப்படுறீங்களா? ஆமா. ஓகே. சோ முக்கியமா பெண்களுக்கு இந்த வயசுல, ஏன்னா அவங்களோட வயசு கொஞ்சம் கம்மி தான், இந்த வயசுல அவங்களுக்கு வந்து அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா முக்கியமா வந்து நிறைய ஆவேச உணர்ச்சிகள் இருக்கும். நமக்கு யூசுவலா சொல்ல போனா என்னன்னா, நம்மளோட வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த வேகஸ் நரம்புங்கிறது வந்து நம்ம மூளையில இருந்து வரக்கூடிய அந்த நரம்பு நமக்கு அரைகுறையாக நிறைவேற்றப்படாத அந்த ஆவேச உணர்ச்சிகளுக்கு ஒரு வடிகால் இல்லாத பொழுதுதான் நம்ம வயிற்றுல வந்து அதிகமான அளவு வந்து இந்த ஆசிட் சுரக்க ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து அந்த வலியோட அளவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ வயிறுல தான் அந்த புண்ணு இருக்கு. ஏன்னா வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா வருது, ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வருது அப்படின்னா அவங்களுக்கு சிறுகுடல்ல அந்த புண்ணு இருக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வருது, அது கூட வாந்தி வர்ற மாதிரி ஒரு சிம்டம் இருக்கு அப்படின்னா அவங்க வயிறுல தான் அந்த புண்ணு இருக்கும். ஈவன் நமக்கு நம்மளோட வயிறுல வந்து ஏன் இந்த புண்ணு வருது, அதுவும் இல்லாம நமக்கு வந்து இந்த கோப உணர்ச்சிகள் அதிகமா இருக்கும்போது, காரம் அதிகமா சாப்பிடும் பொழுது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸோட வந்து ஒரு அதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா கோபப்படும் பொழுது வயிறுக்கு ரத்த ஓட்டம் அதிகமா போகாது, அதே மாதிரி கை கால்களுக்கு அந்த அந்த உறுப்புகளுக்கு தான் அதிகமான அளவு ரத்த ஓட்டம் போகும். ஸோ முதல்ல வந்து அவங்க கோப உணர்ச்சிகளை குறைக்கிறதுக்காக நம்ம யோக பயிற்சிகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட அமிர்தல்ஸ்ங்கிற சிரப் அண்ட் கேப்சூல்ஸ் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய வில்வம், மாதுளை இது எல்லாமே வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்துகள். இன்னும் சொல்ல போனா நம்ம சிவன் கோயில கொடுக்கக்கூடிய இந்த வில்வங்கிறது ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம வயிற்றுல இருக்க இன்னும் நிறைய அதுக்கான பயன்கள் இருக்கு. ஸோ முக்கியமா அல்சருக்கு வந்து இந்த வில்வம் ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம மாதுளை இது எல்லாமே நமக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணை ஆத்தக்கூடியது. ஸோ இந்த அமிர்தல்ஸ் கேப்சூல்ஸ் அண்ட் சிரப் எடுத்துக்கணும். பட் அது கூட நீங்க வந்து காரம் அதிகமா இல்லாத உணவுகள் எடுத்துக்கணும். கொஞ்சம் டெய்லி நீங்க உங்களோட கோபம் என்ன காரணமோ அதை தவிர்க்கிறதுக்கு பார்க்கலாம். ஏன்னா இந்த வயசுல அவங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா பின் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஸோ அதனால யோக பயிற்சிகளும் சேர்த்து பண்றது நல்லது. அப்பதான் இது முழுமையா சரியாகும். நிச்சயமா. கிருஷ்ணகிரியில இருந்து நம்ம சுஜாதா பேசினாங்க. கிருஷ்ணகிரிக்கு நம்ம டாக்டர்ஸ் விசிட் பண்றாங்களா? ஹொசூருக்கு நம்ம டாக்டர்ஸ் போறாங்க. ஹொசூர்ல நம்மளோட கிளினிக் இருக்கு, அங்க டாக்டர் செந்தில் இருக்காங்க. சோ நீங்க அவங்ககிட்டயும் கூட போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லேடி டாக்டர் பார்க்கணும்னா நீங்க போன்ல கேட்டுக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு மாசமும் நம்ம டாக்டர் கௌதமன் வந்து ஹொசூருக்கும் போறாங்க, பெங்களூருக்கும் போறாங்க. சோ அவங்களுக்கு எது பக்கமா இருக்கோ அங்க அவங்க போய் பார்க்கலாம். நிச்சயமா. சுஜாதா, நீங்க வந்து கிருஷ்ணகிரியில தான் இருக்கீங்க, பக்கத்துல தான் ஹொசூர் இருக்கு. ப்ளீஸ் போய் ஒரு தடவை பாருங்க. ஏன்னா ரொம்ப சின்ன வயசு, 23 வயசுல இவ்வளவு கோபம் ஆகாதுமா. அதனால நீங்க போயிட்டு ஒரு தடவை பாருங்க. இது உங்களை குறை சொல்லி தப்பில்லை, ஏன்னா உங்களுடைய உடல்ல ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்கள் தான் நீங்க வெளிப்படுத்துறீங்க. அதனால போய் ஒரு டாக்டரை பாருங்க, பார்த்துட்டு அவங்க கொடுக்குற மருந்துகளை சாப்பிட்டீங்கன்னா கட்டாயமா சீக்கிரம் குணமாயிடும். சின்ன சின்ன டயட் சொல்லுவாங்க, அதையும் ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? சென்னையில இருந்து ராணி அப்படிங்கிற நேயர் இருக்கிறாங்க, பேசலாம். ராணி மேடம் வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா, குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் ராணி, சொல்லுங்க. மேடம் சொல்லுங்கம்மா. ஹலோ. மாமியாருக்கு வந்து மாமியார் நேம் காந்தி மேடம், 45 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. அவங்க ஏதாவது ஃபுட் எடுத்துக்கும் போதெல்லாம் அந்த தாடை வந்து கடக்குன்னு சத்தம் கேக்குது அப்படின்றாங்க மேடம். தாடை கடக்குன்னு. ஓகே. என்ன ப்ராப்ளம் இருக்கு மேடம்? இல்லை, யூஸ்வலாக வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனாங்கல்ல, அதே மாதிரி அவங்களுக்கு 45 வயசு ஆகுதுன்னு சொல்கிறீங்க. உடம்புல வந்து அந்த கால்சியம் கம்மி ஆகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம தாடை எலும்பு இணைப்புன்னு சொல்லுவோம். அதாவது ஸோ நம்மளுடைய வாய் பகுதியும் அந்த இந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்கல் போனும் இணையக்கூடிய அந்த பகுதியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் தேய்மானம் ஏற்படும். நம்மளுடைய முட்டில் எப்படி தேய்மானம் ஏற்படுதோ அதே மாதிரி அந்த இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜோட தேய்மானம் அடைஞ்சு அங்கேயும் வந்து அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்
மாதிரியான சிம்டம்ஸ் உண்டாகும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு சாப்பிடும்போது அந்த இடத்துல கொஞ்சம் வலி, அதே மாதிரி சத்தம், அந்த மாதிரி எல்லாம் உண்டாகும். முதல்ல இதுக்கு வந்து நமக்கு உடம்புல வந்து விட்டமின் D3யோட அளவை நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி கால்சியமோட அளவும் அவங்க நமக்கு செக் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுலயுமே கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஆர்த்ரைட்டிஸை வந்து யூஸ்வலா நம்ம முட்டில ஏற்படுற மாதிரி தான் இதுவும். ஸோ அதை குறைக்கிற மாதிரியான மருந்துகள் நம்ம மகாராஜா கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த கால்சியமோட உடம்புல கம்மியா இருக்கிறதுக்கான மற்ற ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு மருந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த நோயை சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இது பெருவாரியா யாருக்கும் தெரியாது. எனக்கும் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் கேள்விப்பட்டேன். ஏன்னா அந்த இடத்துலயும் ஆர்த்ரைட்டிஸ் எஸ்பெஷலி பெண்களுக்கு அதிகமா அவங்களுக்கு பேசும்போதே கூட சில சமயங்கள்ல இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல ஹஸ்பண்ட் கிட்ட வாய் வலிக்குது, தாடை வலிக்குதுன்னு சொன்னா நீ ரொம்ப பேசுற அதனாலதான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் தான். அதுவும் ஒரு காரணம் தான். அப்ப இத வந்து ஜென்ஸ் எல்லாம் அழிச்சிடுங்க, இதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா அங்க இருக்கிற அந்த எலும்பு தேய்மானமும் காரணமா இருக்கலாம். இருக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து அந்த ஆர்த்ரைட்டிஸ் சிம்டம்ஸ் இருக்கும், தேய்மானம் இருக்கும். சில சமயங்கள்ல அவங்களுக்கு அது நடுக்காதுல ஒரு இரைச்சல் மாதிரி கூட அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சோ சாப்பிடும்போது அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். ஆனா இதற்கான தீர்வு நம்மளுடைய ஆயுர்வேதத்துல இது வந்து இயல்பா எல்லா முட்டுவலிக்கான தீர்வு மாதிரி தான் இதோட தீர்வும். அப்ப கட்டாயமா அவங்க கிட்ட வந்து நம்ம தொடர்பு கொண்டு அவங்களுக்கு மருந்துகள் கிடைக்கும். இலங்கையில இருந்து விஜிங்கிற நேயர் இருக்காங்க, பேசலாம். விஜி மேடம் வணக்கம். இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்க கேள்வியை சுருக்கமா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ, கதைக்கலாம் விஜி மேடம். எனக்கு வயசு வந்து 28. சரிங்க. ஒரு பாபா இருக்குது, ஒரு பையன் இருக்கிறான், 6 வயசு ஆயிடுச்சு. சரி. என்னன்னு சொன்னா நாங்க இப்ப ஊசி தான் பாவிச்சிருந்தோம், கட்டுப்பாடு ஊசி. அதுக்கப்புறம் அதை விட்டு இவ்வளவு காலமாயி பவா நிக்கல. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல சொல்லியிருந்தாங்க வயிற்றுல நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி. அப்ப திரும்ப நாங்க இப்ப ஒரு மாசத்துக்கு அப்புறம் டேப்லெட் கொடுத்துருந்தோம், எடுத்துட்டு திரும்பி போன சொல்லியிருந்தாங்க நீர்க்கடி மூலம் கரைஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. சரி. ஆனா எனக்கு என்ன சொன்னா அந்த வெளில சளி மாதிரி வெள்ளையா பட்டுக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியா. அதனால பவாக்கு நிக்கிறதுக்கு வேறு பிரச்சனைங்க இருக்கா இல்ல நாங்க மருந்து எடுத்துக்க வேணுமா அப்படின்றத நாங்க டாக்டர்கிட்ட கேட்டுக்கணும். கட்டாயமா உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நம்ம டாக்டர் ஜெயரூபா அவர்கள் பதில் சொல்லுவாங்க. நீங்க வந்து டிவி வால்யூமை நீங்க வந்து போனை கட் பண்ணிருங்கம்மா. வேற கேள்விகள் ஏதாவது இருக்கா? நாங்க பவாவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? சரி, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? அதுக்கான சளி மாதிரி அது போயிட்டே இருக்கு. அது சில டைம்ல பிளட் படுகுது. கிட்டடியில தான் வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னால பீரியட் வந்து நின்று திரும்பி ஒரு 10 நாளைக்கு அப்புறம் திரும்பி பீரியட் போயிட்டு இருந்துச்சு. சரி சரிம்மா, உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் நம்மளுடைய மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா அவர்கள் பதில் சொல்லுவாங்க. நீங்க வந்து போனை கட் பண்ணிட்டு டிவில பாருங்கம்மா, சரிங்களா? ஓகே. அவங்களோட சிம்டம்ஸ் எந்த மாதிரி சொன்னாங்க? அதாவது ஃபுல்லா வந்து ஒரு குழந்தை இருக்கு, ஒரு 6 இயர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு குழந்தைக்காக. தங்கல மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் மெடிசன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ கரையுது அப்படின்னு லாஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணப்ப டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னா வெளில சளியா படுறது. அதுக்கப்புறம் வந்து பிசிஓஎஸ்க்கான எடுத்துக்கக்கூடிய அந்த அலோபதி ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்க அதாவது வெள்ளப்படுது அப்படிங்கறதே யூஸ்வலா வந்து நம்ம 14வது நாள், அதாவது பீரியட்ஸ் ஆயிட்டு 14வது நாள் வருது அப்படின்னா அது நார்மல். அதே மாதிரி பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா நார்மல். என்னன்னா நம்மளுடைய கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய செல்கள் வந்து அதை கொஞ்சம் வெளித்தள்ளுற ஒரு விஷயம் தான் நம்ம வந்து வெள்ளைப்படுதுன்னு சொல்லலாம். அது இல்லாம அளவுக்கு அதிகமான ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அதாவது முக்கியமா ஹார்மோன் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த வெள்ளைப்படுது, அதுவும் முக்கியமா சளியா வருது. சில சமயங்கள்ல வந்து பிளட் டின்ச்சடா வருது அப்படிங்கிற விஷயம் வந்து என்னன்னா இவங்களோட ஏஜ் வந்து கம்மியா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம்னா அவங்களோட ஹார்மோன்ஸ் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதோட ஒரு சைடு எஃபெக்டா தான் நம்ம நினைப்போம். ஸோ முக்கியமா அதுக்குனாலதான் இந்த உங்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் இருக்கு. இந்த வெள்ளைப்படுதல் அதிகமான அளவு ஸ்மெல் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த ஹார்மோன் மெடிசன்ஸ் நிறுத்தும் போதே அவங்களுக்கு கொஞ்சம் சரியாயிடும். பட் இதுக்கு நமக்கு இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய மருந்துகள், ஈவன் வெந்தயம் சேர்ந்த மருந்துகள், அதாவது பூசணி சேர்ந்த மருந்துகள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈவன் பிசிஓஎஸ்க்கு வந்து அவங்க வந்து அதிகமான அளவு கர்ப்பம் அடுத்து தரிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயங்களில் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய கொடுக்கும்பொழுது என்னன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய செல்கள் அளவுக்கு அதிகமாக வளர்ச்சி அடையும்.
ஸோ அந்த ஹார்மோனோட தூண்டுதலால வந்து அளவுக்கு அதிகமாக வளர்ச்சி அடையும் பொழுது அங்க வந்து அந்த வெள்ளைப்படுதலும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வெள்ளைப்படுதலுக்கு இது இல்லாமலும் வேற காரணங்கள் இருக்கிறது. ஆனா அது கூட வந்து கொஞ்சம் ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா வந்து அது கிருமி தொற்றுனால ஏற்படுது. இவங்களுக்கு வெறும் சளியா மட்டும்தான் வருது, அது கூட கொஞ்சம் பிளட் டின்ச்சடா இருக்கு அப்படின்னா இது வந்து ஹார்மோன் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பக்க விளைவுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க இந்த மருந்துகளை தவிர்த்துட்டு இயற்கையான மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா பிசிஓஎஸ் நோய்க்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எளிமையான தீர்வுகள் நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் உண்டாறதுக்கான, அதாவது நம்மளுடைய சினைப்பைங்கிற அந்த ஓவுலேஷனை தூண்டி அந்த கருமுட்டை உருவாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மருந்துகளை அவங்க எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக இப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் அதிகமா வராது. கட்டாயமா அவங்க செகண்ட் பேபி எதிர்பார்க்கறாங்க, அதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு இல்லையா டாக்டர்? இது பெரிய விஷயம் இல்ல, அவங்க பயப்படுறாங்க கொஞ்சம் பேசும்போது பார்த்தாக்க. பயப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா சளியோட வருது, அடிக்கடி இடையில வந்து கொஞ்சம் பிளட் டின்ச்சிட்டு வருது அப்படின்னா முக்கியமா அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கர்ப்பப்பையோட அந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். பட் ஆனா நிறைய பேருக்கு வந்து இந்த ஹார்மோன் மெடிசன்ஸும் ஆன்டிபயோட்டிக்ஸும் கண்டினியூஸா எடுத்துக்கும் போது நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அந்த மருந்துகளோட சைடு எஃபெக்ட் நீங்க முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இதை நிறுத்திட்டு நீங்க நம்ம இயற்கையான முறைகளை மருந்துகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வராது. இலங்கையில இருந்து விஜய் மேடம் இப்ப நம்மளோட கான்டாக்ட் நம்பர்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டு கால் பண்ணாங்கன்னா இருக்கிற டாக்டர்ஸ் கட்டாயமா ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? என்ன தீர்வு அவங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு விஜய் மேடம் நீங்க ஒரு முறை வந்து டாக்டர்ஸை கால் பண்ணி பேசுங்க. பேசுனீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர தீர்வு, அதாவது நீங்க செகண்ட் பேபி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த குட் நியூஸ் வந்து சீக்கிரமே வரும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒரே ஒரு முறை நம்ம டாக்டர்ஸை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. என்ன மருந்துகள் எப்ப சாப்பிடணும் எப்படி சாப்பிடணுங்கிறத அவங்க சொல்லி தருவாங்க. மகாராஷ்டிரல இருந்து மகாலட்சுமி அப்படிங்கிற நேயர் இருக்கிறாங்க, பேசலாம் டாக்டர். மகாலட்சுமி மேடம் வணக்கம். உங்களுடைய கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ மேம். ஹலோ. நான் மகாலட்சுமி பேசுறேன். சரிம்மா. எனக்கு ரொம்ப நாளா வெள்ளைப்படுதல் இருக்கு. வயசு என்னமாகுது? வயசு 33. சரி, குழந்தைகள் இருக்காங்களா? 2 பொண்ணு இருக்காங்க. அப்புறம் பீரியட்ஸ் டயத்துல அடி வயிறு ரொம்ப வலிக்குது. வெள்ளைப்படுதல் ஏதாவது உங்களுக்கு அது ஸ்மெல் ஏதாவது இருக்காமா உங்களுக்கு? என்ன மேம்? அந்த வெள்ளைப்படுதல் ஏதாவது உங்களுக்கு மஞ்சள் கலராவோ இல்ல தயிர் மாதிரியே வர்றதோ, அது கூட கொஞ்சம் ஸ்மெல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெள்ளையா இருக்கு. ஓகே. எல்லா நாளுமே உங்களுக்கு வெள்ளைப்படுதாமா? ஆமா, 2-3 வருஷமா இருக்குது. டாக்டர்லாம் காமிச்சு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டேன், இன்னும் கேட்க மாட்டேங்குது. ஓகே ஓகேமா, உங்களுக்கான தீர்வு நான் இப்ப சொல்றேன். அதாவது முக்கியமா வந்து வெள்ளைப்படுறது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து நம்ம கர்ப்பப்பையில இருந்து இந்த அழுக்கு வெளியேற்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். யூஸ்வலா வந்து பீரியட்ஸ் ஆன 14வது நாள் இந்த மாதிரி பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இருந்தாலும் அது நார்மல் தான். பீரியட்ஸ் வந்து அப்புறம் தான் ஒரு 10 நாள் கழிச்சு அப்புறம் வருது. ஓகே. வயிறு வலி, கைகாலெல்லாம் சோர்வாயிருது அந்த டைம்ல. ஓகே. அடிக்கடி யூரின் போதாமா அந்த மாதிரி டைம்ல? யூரின் அடிக்கடி போகுது. முக்கியமா வந்து அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து இந்த தொற்று உண்டா இருக்கு. அதாவது என்னன்னா இது ஏன் வருது அப்படின்னா இப்போ உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களோட ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இது ஒரு கிருமி தொற்று தான் முக்கியமா நம்ம வெள்ளைப்படுறதுக்கான காரணம். நான் ஆண்களோட உடம்புல வந்து அந்த சிறுநீர் பாதையில வந்து இயல்பா இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஸோ ட்ரைகோமோனோ வெஜைனாலிஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கான காரணம். ஸோ இது வந்து பெண்களோட உடம்புக்குள்ள போகும்போது அவங்க உடம்பு கொஞ்சம் பலகீனமா இருக்கு, அவங்களோட இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உடனே அந்த வெள்ளைப்படுதல் அந்த கிருமி தொற்றுனால அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் வரும். அது மட்டும் இல்லாம அது பக்கத்துல இருக்க அந்த யூரித்ரா அந்த சிறுநீர் புழையையும் வந்து அது பாதிக்கும் பொழுது அடிக்கடி அவங்களுக்கு யூரின் போற மாதிரி இருக்கும். இது இல்லாம அவங்களுக்கு அடி வயிற்றுல எப்பவுமே ஒரு வலி இருக்கிற மாதிரி இருக்கும். சில சமயங்கள்ல வந்து அவங்களுக்கு ஃபீவர் வர்ற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் கூட இருக்கும். முக்கியமா இதுக்கு நீங்க வந்து மருந்துகள் வந்து நம்ம கழுவுற அதாவது என்ன அந்த கிருமி தொற்றை நம்ம வந்து தவிர்க்கிற மாதிரியான மருந்துகள் நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளும் நமக்கு இருக்கு. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி லோக்கலா வந்து அந்த கிருமி அந்த வெள்ளைப்படுதலை தவிர்க்கிறதுக்காக நம்ம கழுவுறதுக்குரிய மருந்துகள்லாம் நம்ம கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இவங்களும் எடுத்துக்கணும், இவங்களோட ஹஸ்பண்டும் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் பொழுதுதான் 2 பேருக்குமே இது வந்து சரி பண்ண முடியும். ஏன்னா இது வந்து இப்ப நம்ம சரி பண்ணாம விட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த கிருமி தொற்று மேல பரவி அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு உள்ளேயோ மற்ற இடங்களுக்கும் பரவி மற்ற வேண்டத்தகாத நோய்கள் எல்லாம் வந்து கூட உண்டாக்கும். சோ அதனால 2 பேருமே இதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிறது முக்கியம். நிச்சயமா. மகாலட்சுமி மேடம் மகாராஷ்டிரால இருந்து கால் பண்ணிருக்கீங்க. நேர்ல ஒரு முறை வர முடிஞ்சதுன்னா வாங்க, இல்லன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. பேக் டிராப்ல வந்து நம்பர்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி என்ன மருந்து சாப்பிடணும் அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பார்கவின்ற நேர் நம்மளுடைய லாஸ்ட் கலர் லைன்ல இருக்கிறாங்க, பார்த்தலாம். பார்கவி மேடம் வணக்கம். உங்களுடைய கேள்வி சுருக்கமா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ மேடம். ஹலோமா. நான் பார்கவி குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா.
எனக்கு வந்து கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். சரிம்மா. பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 1 மந்த் விட்டு 1 மந்த் வந்து ப்ளீடிங் அப்படியே பிஸ்கட்ல ஒரு பாதி துண்டு போனா எவ்வளவு இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. சரி சரி சரி. பட் நார்மலாவே எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆற டைம்ல ஜாஸ்தி இருக்கும் உதிரப்போக்கு. ஓகே. என்ன வயசு ஆகுது? 33. சரி. ஓகேமா. அந்த கர்ப்பப்பையில ஜாஸ்தி இருக்கு. முதுகு வலி, இந்த டெலிவரி பெயின் மாதிரி இருக்கு, தாங்கவே முடியல. ஓகே. கர்ப்பப்பையில மட்டும் தான் பெயின் இருக்கு. ஓகேமா. சோ கர்ப்பப்பையில மட்டும் வெஜைனா ரொம்ப பெயினா இருக்கு. நிச்சயமாமா உங்க கேள்விகளுக்கான பதில நம்ம டாக்டர் சொல்லுவாங்க. நீங்க போன் கட் பண்ணிட்டு டிவி பாருங்க. சரிங்களா? சோ இவங்களுக்கு கர்ப்பப்பை கட்டி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன விஷயம் அப்படின்னா, ஃபைப்ராய்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து உள்பக்கமா அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எண்டோமெட்ரியம் பக்கத்துல இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு அதிகமான அளவு உதிரப்போக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம 33 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு. சோ இந்த கர்ப்பப்பை கட்டிகளுக்கான நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உடம்புல ஈஸ்ட்ரோஜன்ங்கிற அந்த ஹார்மோன் அதிகமாறதுதான். அதை குறைக்கக்கூடிய மருந்துகள், அதே மாதிரி வந்து கல்லீரல் சப்போர்ட். ஏன்னா வந்து வெறுமனே அங்க மட்டும் நம்ம அந்த உதிரப்போக்கு மட்டும் நிறுத்துறதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த மாதங்கள் அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதோட ரூட் காஸ் என்னன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ற மாதிரியான மருந்துகள், உடம்புல ஈஸ்ட்ரோஜனோட ஹார்மோனோட அளவை கம்மி பண்ணக்கூடிய மருந்துகள் நம்மளுடைய சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து முழுமையா சரியாகும். இது தொடர்ந்து உதிரப்போக்கு ஏற்படும் போது அவங்களுக்கு அனீமியா, அதாவது ரத்த சோகையும் இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே வந்து சரி பண்ணக்கூடிய மருந்துகள் நம்ம கிட்ட இருக்கு. அவங்க சென்னையில தான் இருக்காங்க. அது குரோம்பேட்ல தான் இருக்காங்க டாக்டர். ஒரு 1/2 hour தான் கோடம்பாக்கம் வர்றதுக்கு டைம் ஆகும். ட்ரெயின்ல வந்தாங்கன்னா வந்து பாக்குறது ரொம்பவே நல்லது. டாக்டர், நம்ம ஃபர்ஸ்ட் காலர் வந்து கோரக்கிழங்க வச்சு ஒரு மருத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கடைசி நிமிஷத்துக்கு வந்துட்டோம். இப்ப சொல்லிடுங்க. இல்ல, அது கோரக்கிழங்குங்கிறது என்னன்னா, நம்ம முக்கியமா குதிகால் வாதத்துக்கு அதை நம்ம வந்து மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த கோரக்கிழங்கு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம குதிகால் வாதத்துல வந்து முக்கியமா அந்த கால்சியம் டெபாசிஷன் அந்த இடத்துல அதிகமா ஆகிறத கம்மி பண்ணி இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்றதுனால முக்கியமா இந்த குதிகால் வாதத்துக்கு இந்த கோரக்கிழங்கு வந்து நல்ல சிறந்த தீர்வை கொடுக்க முடியுது. அது இல்லாம இந்த கோரக்கிழங்கு வந்து நம்மளுடைய மருத்துவத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிபி நோய்க்கு வந்து நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த குதிங்கால் வாதத்துக்கு இந்த கோரக்கிழங்குல செய்யப்பட்ட சூர்ணத்தை கொடுக்கும் பொழுது நம்மளோட ஹீல் கேர் கேப்சூல்ஸ்ல இதுவும் ஒரு முக்கியமான மருந்தா இருக்கு. சோ அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல தீர்வு இருக்குது. நிச்சயமா டாக்டர். பெண்களுடைய நாள்பட்ட வலி அப்படின்னு சொல்லும்போது நான் கூட சின்ன விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கான அறிகுறிகளும் காரணத்தையும் நம்ம நேயர்கள் நிறைய பேர் அந்த வலியில அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னு தெரியும் போது எவ்வளவு தீவிரமான பிரச்சனை அப்படிங்கிறது தெரியுது. இனியாவது பெண்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஒரு டாக்டர் அணுகி கேட்டு தெரிஞ்சுக்க நல்லது அப்படிங்கறத நம்ம பெரும்பாலான கெட்ட விளைவுகளை கொஞ்சம் தவிர்க்க முடியும். என்ன விஷயம்னே தெரியாம அவங்களுக்கு ஏன் இப்படி நமக்கு நடக்குது, இந்த வலிக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முக்கியமா இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு எனக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கும், தீர்வு இருக்குங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். வரும் திங்கட்கிழமைகளும் இதே மாதிரி மகளிருக்கான சிறப்பு மருத்துவம் குறித்து நீங்க பேசணும். நம்மளுடைய நேயர்களும் அதை மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இங்க வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு தீர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி நேயர்களே.